2 நாளா 3 நாட்களா நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்றமா போய் கழகத்திற்காக நம்முடைய கூட்டணிக்காக பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வரேன். நம்முடைய தலைவர் அவர்களும் நேற்றிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடாரு. இன்னைக்கு ஆம்பூருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறேன்னா, இந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை இந்த ஆம்பூருக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோங்கிற அந்த தைரியத்துல உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த செஞ்சு கொடுத்த திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆம்பூர் ரெட்டித்தோப்புல 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். குருவராஜபாளையம் முதல் ஸ்ரீதர்ம குடராஜா திருமலை கோயிலுக்கு செல்லும் வகையில சாலை பணிகள் செப்பனிடப்பட்டிருக்கு. அதே போல இந்த சாலையில 4 கோடி ரூபாய் மதிப்பீல ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆம்பூர் அரசு மருத்துவமனையில புதிய கட்டிடங்கள் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. பெரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில மாணவிகளுக்கு ஹாஸ்டல் விடுதி கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. ஆம்பூர்ல நவீன எரிவாயு தகனமேடை அமைக்கப்பட்டிருக்கு. நாயக்கநேரியில தார் சாலை போடப்பட்டிருக்கு. ஊட்டல் சரஸ்வதி கோயிலுக்கு 5 கோடி ரூபாய் செலவுல புதிய சாலை மேம்பாட்டு வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். பச்சைக்குப்பம் அழிஞ்சுக்குப்பம் ஊர்களை இணைக்கின்ற பாலாற்று பாலம், கீழ வடகரை மின்னூர் இடையே புதிய பாலம், கதவாளத்துல புதிய செக் டேம் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடசேரி சின்னப்பள்ளி குப்பம் சம்பந்தி குப்பம் உள்ளிட்ட ஊர்களுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாதனூர்ல வேளாண் மையம். இதெல்லாம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்வாதன் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல இந்த தொகுதிக்காக செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்க தொகுதிக்காக செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும்னா, இந்த திட்டங்கள்லாம் மேன்மேலும் உங்க தொகுதிக்கு வரணும்னா, மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும். அதுக்கு மீண்டும் வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் வில்வநாதன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புற செய்வீங்களா? அதே மாதிரி இங்க வரும்போது அண்ணன் வில்வநாதன் அவர்கள் என்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள் என்னன்னா, சமூக நலக்கூடன் தேவை. அரங்கல் துருகம் முதல் ஆந்திரா மாநிலம் வரை பேதூர் வரைக்கும் 10 கிலோமீட்டருக்கு சாலை போட வேண்டும். தோலப்பள்ளி காமராஜர்புரத்துல மயானம் செல்ல சாலை வசதி வேண்டும். சோமலாபுரத்துல தரைப்பாலம் அமைக்க வேண்டும். அகரம் கிராமத்துல கால்நடை மருத்துவமனை வேண்டும். அரங்கல் துருகத்துல புதுசா செக் டேம் கட்ட வேண்டும். மாதனூர்ல நிரந்தர காவல் நிலையம் தேவை. ஆம்பூர் நகராட்சி பேருந்து நிலையத்தை புதுப்பிச்சு விரிவாக்கம் செய்யணும். இந்த கோரிக்கைகள்லாம் வில்வநாதன் அவர்கள் என்கிட்ட வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த அத்தனை கோரிக்கைகளையும் வில்வநாதன் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயம் செஞ்சு கொடுப்பாரு. இந்த ஆம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை மக்கள் நிறைஞ்ச பகுதி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக காவலாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இந்த அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு துரோகங்களை செஞ்சுட்டு வராங்க. உதாரணத்துக்கு 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2019ஆம் ஆண்டு ஒன்றிய சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வரும்போது நான் 2019ஆம் ஆண்டு முதல்ல தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணி கைதான. என்ன போராட்டம்னா, அந்த சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கீழ்ச்செறிஞ்சு முதல் முறையா கைதானது நான் தான். இந்த உதயநிதி தான். அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் நான் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிறுபான்மையினருக்கு பல்வேறு சாதனைகளையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியிலையும் சரி இப்பவும் சரி நிறைய பண்ணிருக்கிறோம். சிறுபான்மையினர் தொழில் முதலீட்டு கழகம் மூலம் 260 கோடி அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. ஹஜ் யாத்திரைக்கு போகும் இஸ்லாமியர்களுக்கான மானியம் 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 3.5% உள் இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? சிறுபான்மையினருக்கு கலைஞருடைய திமுக ஆட்சியில் கொடுத்தது. உலமாக்களுடைய ஓய்வூதியம் 3000 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டதும் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். அதே மாதிரி இன்னைக்கு சென்னையில 40 கோடி ரூபாய் செலவுல புதிய ஹஜ் விடுதி கட்டப்பட்டிருக்கு. 3 மாசம் முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அடிக்கல் நாட்டாங்க. மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய ஹஜ் பயணிகள் கட்டடத்தை விரைவில் திறந்து வைப்பாரு. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அகரம் செய்தியா
அகரம் சேரி மேம்பாலம் 27 கோடி ரூபாயில கட்டப்பட்டு இந்த ஆண்டு முடிவுக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டு அந்த வாக்குறுதியா கொடுக்கிறேன். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கடந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அத்தனை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு சில வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். தேர்தல் வாக்குறுதியில சொன்ன வாக்குறுதி, ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலை ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்தது திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் வந்தா பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு 13 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. சென்ற 2 மாசத்துக்கு முன்பு 10 மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக நம்ம மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அதிமுக அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம்ன்றாங்க. அதிமுக ஆட்சியில பள்ளி குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை பத்தி அறிஞ்சு லேப்டாப் என்பது பள்ளிக்கூட குழந்தைகளை விட கல்லூரி குழந்தைங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுன்னா, ஒரு வேலை தேடி போறதுன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை திட்டத்துல கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போய். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறேன், நான் கொடுக்கறேன் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில். என்ன, மகளிர் உரிமை தொகையை திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு அதை உயர்த்தி 1000 ரூபாங்கிறத 2000 உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும், இலவச லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட முக்கியமான ஒரு திட்டம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடற்றோருக்கு 10 லட்சம் பேருக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிருக்கான திட்டம் தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இல்லத்தரசி டோக்கன் திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்தோடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டோக்கன் கொடுத்துருவாரு. அந்த டோக்கனை வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாமான், மின் சாதனம், எந்த பொருளாக இருந்தாலும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ்னு முதலமைச்சர் சொல்லிட்டார், தலைவர் சொல்லிட்டார். இதெல்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தராங்களா? நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி மறுக்கப்படுது, மொழி உரிமை மறுக்கப்படுது. இதெல்லாம் இன்னைக்கு அதாவது தலைவர் திருப்பதி சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு, இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? திரு மோடி, அமித்ஷா, அவங்களுடைய அடிமை கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம இத்தனை திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, பாஜகவை தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போத்துக்கிட்டு எப்படியாவது குறுக்கு வழியில நுழைய பாக்குறாங்க.
நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்குங்க. நேற்று பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது, பரமக்குடியில் பேசி இருக்கும் போது என்னை பத்தி பேசியிருக்கிறார். நான் அவரை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன்னா, நான் என்ன தரக்குறைவா பேசினேன்? நான் எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், என்னுடைய வயசு அவருடைய அரசியல் அனுபவம் தான். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் எனக்கு நிச்சயமா இல்லதான், அதை விட அனுபவம் குறைவுதான். ஆனா எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கிங்க கிட்ட பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நிக்கிற அனுபவம் என்னோட அனுபவம். என்னைக்கா இருந்தாலும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அப்புறம் அந்த அம்மா மோடி அமித்ஷா இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதா அவருடைய அனுபவம். ஆனா யார் யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க கால் எல்லாத்தையும் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். நான் ஒன்றும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்லை. நான் ஒன்றும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில் அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி இந்த கேவலமான அனுபவங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு பிஜேபி களத்துல இறங்கியிருக்காங்க. பிஜேபி அவங்களோட டீமை இறக்கி இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, பிஜேபி பி டீம், சி டீம், டி டீம்னு பல டீம்கள் இறங்கி இருக்கு. எத்தனை டீம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்னைக்குமே திமுக தான் சாம்பியன் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? அரசியல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கிறார். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு மோடியுடைய மொரட்டு அடிமைதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத சட்டமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணுங்க. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சி போயிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு 1ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 23 நாட்கள் நீங்க களத்துல இறங்கி இந்த பிரச்சாரத்தை அனைவரிடமும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் வில்வநாதன் ஜெயிக்கணும்? ஏன் அவர் சட்டமன்றத்துக்கு போகணும்? ஏன் நம்முடைய திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்? அதிமுக ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு எந்த விதத்தில் பின்னோக்கி போகுங்கிறத பிரச்சாரத்தை அடுத்த 23 நாட்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன், கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் வில்வநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களோட அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.